Hi friends, welcome back to Shoba Handcrafts. இப்போ நம்ம வந்து பூஜா கோடாவோட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஸோ செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு எந்த இடத்துல வேணும்னாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரன்னிங் ஒயர் எடுத்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ நார்மல் பாக்ஸ் நாட்டு தான் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நம்ம அப்படியே சுற்றி பின்னிட்டு வர வேண்டியதான். கார்னர் டர்ன் பண்ணுறது ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்பவும் போல் நார்மலாக பின்னிட்டே வர மாதிரி பின்னிட்டே வந்து நம்ம கார்னர் டர்ன் பண்ணணும். நீங்கள் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம லேடர் முடிச்சு தான் போட போகிறோம். ஏணிப்படி முடிச்சு நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே போல் தான் இதுலேயும் போட போகிறோம். ஸோ நான் போடுற எல்லா கிராஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் அது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கிராஃப்ட் நம்ம பண்ணாலும் முடிக்கும்போது நீட்டாகவும் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு லைன் ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டோம். இப்போ கார்னர் வந்து டர்ன் பண்ண போகிறோம். ஸோ கார்னர் டர்ன் வந்து எப்பவும் போல் பின்னுற மாதிரி பின்னிட்டே வரணும். இந்த பக்கம் முடிச்சுட்டு அந்த பக்கம் சேர்த்து இழுத்து டைட்டாக பின்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கோணம் ஷேப் வரும். இதுதான் வந்து கார்னர் டர்ன் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு லைன் பின்னிட்டுருக்குறோம். ஒரு லைன் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பக்கம் வந்து பாருங்கள் பின்ன போகிறோம். அதே ரன்னிங் ஒயரில் தான் எப்பவும் போல் பக்கத்தில் இருக்கிற ஒயர் இழுத்து டைட்டாக நம்ம பின்ன போகிறோம். இப்போ பின்னி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாட்டு சேர்ந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பின்னி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக இழுக்கணும். கார்னர் டர்ன் பண்ணுறது ரொம்ப டைட்டாக பின்னணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் முக்கோணம் ஷேப் வருது. இதே போல் தான் நம்ம வந்து 4 பக்கமும் கார்னர் டர்ன் பண்ணணும். பண்ணிவிட்டு ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து முடிக்க போகிறோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கே வரப்போகிறோம்.
ஏணிப்படி முடிச்சு எப்படின்னா நம்ம எங்கே எந்த நாட்டு ஸ்டார்ட் பண்ணமோ அது மேலே வந்து இன்னொரு நாட் போட்டு முடிக்க போகிறோம். அதுதான் ஏணிப்படி முடிச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன பிட் ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நீங்கள் உள்பக்கமாக வந்து அடிப்பக்கத்தில் வந்து சொருகி விட்டுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நாட் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ சொருக்கி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு போட்ட நாட் இருக்குல்லையே அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ரன்னிங் ஒயர் வந்து உள்பக்கமாக மடக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு வந்து மேலே இருக்கிற ஒயர் கீழே தள்ளி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த நாட் வந்து லூஸ் ஆகிடும். இப்போ அந்த ரன்னிங் ஒயர் உள்பக்கமாக மடக்கந்து எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு மேலே போகிற அந்த ப்ளூ ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடணும். விட்டுட்டு நம்ம மேலே இழுத்தோன்னா நார்மலாக ஒரு நாட் மாதிரி தான் வரும். ஸோ நம்ம ஏற்கனவே போட்ட நாட் மேலே இன்னொரு நாட் வந்து விழும். இதை நீங்கள் நல்லா அடியில் அழுத்திட்டு மேலே அது ப்ளூ ஒயர் இழுத்திங்கன்னா அந்த நாட் மேலே போய் உட்காந்துரும். ஸோ இப்போ உள்பக்கமாக ரன்னிங் ஒயர் நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா பக்கத்தில் நாட் வந்துடும். ஸோ இது எப்படின்னா நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அது மேலே ஒரு இன்னொரு நாட் போட்டுரும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் ஏணிப்படி முடிச்சு. இது எல்லா கிராஃப்ட்லேயும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வந்து உள்ளே இருக்கு இல்லையா, அது இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற நாட் வழியாக கொண்டு வந்துடுங்க. வெளியே கொண்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்லேருந்து செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம அப்படியே வந்து நம்ம ஒரு 7 லைன் வந்து சுற்றி போட்டுட்டு வர போகிறோம். 7 லைன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து பேஸ் பார்த்திங்கன்னா 6 லைன் போட்டுக்கிறோம், வித்தும் லென்த்தும். இப்போ அதே போல் ஹைட்டு பார்த்திங்கன்னா அது 7 லைன் போட போகிறேன். 7 லைன் போட்டுட்டு அந்த 7th லைன் வந்து உள்பக்கமாக அந்த 7th லைனில் இருக்கிற நாட்டு வந்து உள்பக்கமாக மடக்கி சொருக போகிறோம். அதனால தான் 7 லைன் போட்டேன். அப்போ உங்களுக்கு பேஸும் 6 லைன் ஆச்சு, ஹைட்டும் 6 லைன் வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் மொத்தத்தையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பின்னிட்டே வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 7 லைன் போட்டிருக்கு. கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 லைன் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஒரு மேலே இருக்கிற அந்த ஒரு லைன் மட்டும் அப்படியே உள்பக்கமாக மடக்கி அந்த ஒயர் வந்து சொருகி விட போகிறோம். ஸோ அப்படி சொருகி விட்டுட்டோன்னா உங்களுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 7 லைன் தான் வரும். நான் உங்களுக்கு இதை சொருகி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி உள்பக்கமாக மடக்கிட்டு ஒரு லைன் ஃபுல்லாக உள்பக்கமாக சொருகி விட்டுடுங்க. அதுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் இந்த கூடையை வந்து அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம சொருகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அதனால் சொருகிறதுக்கு ரொம்ப ஈஸி. இது அப்படியே உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுத்துக்கணும். அப்படியே திருப்பிக்க வேண்டியதான், ரொம்ப ஈஸியாக வந்துடும். திருப்பிட்டு நம்ம அந்த ஒயர்லாம் சொருகி முடிச்சுட்டு திரும்பவும் உள்ளே வெளிப்பக்கத்தை உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி திருப்பி பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட செகண்ட் பார்ட் வந்து இது பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராஸாக வரும். ஏணிப்படி முடிச்சு போட்டோம் க்ராஸாக வரும். மேலே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் லைன், அதுக்கு தான் ஏணிப்படி முடிச்சு போகிறது. இதோட அடுத்த பார்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கைப்பிடி வைக்கிறது எப்படின்னு சொல்லி தர போகிறேன். மினி பேஸ்கெட்டுக்கு வந்து அழகழகான கைப்பிடியில் நம்மளோட சேனல் இருக்குது, தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, அதே பாரு. அடுத்த பார்ட்டு பார்த்தீங்கன்னா கைப்பிடி தான். ஸோ இதுக்கு எப்படி கைப்பிடி வைக்கிறேன்னு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.